வணக்கம் மக்களே. இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எருமக்கவலம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நெட்டிசன்ஸ்லாம் வந்து நெட்டில் போட்டு பொலன்னு பொழந்தாங்க. பாலிமர் டிவிலையும் வந்து பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. அந்த எருமைக்கவலம் ஏன் அவ்வளோ பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ கையில் இருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் வீட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, சைக்கிள் செயினுக்கும் ஊற்றுறோம், தையல் மிஷினுக்கும் ஊற்றுறோம், சமையலும் பண்ணுறோம், தலைக்கும் தேய்க்கிறோம், குழந்தைகளுக்கு கை காலையும் தேய்க்கிறோம். ஸோ எல்லாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறப்ப இது வெறும் தேங்காய் எண்ணெய் தான். இந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்கிறப்ப அது எஃப்எம்சிஜியில் வந்துடும். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்துறதால ஒரு உடம்புல இருக்கிற பயங்கரமான வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்கிறப்ப தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயாக இருக்காது, ட்ரக் லைசன்ஸுக்கு போயிடும். எஃப்எம்சிஜியிலிருந்து ட்ரக்கு போயிடும். இப்போ எருமக்கவலத்தை போட்டு பொழந்ததுக்கு காரணமே வந்து அவர் வந்து கிளைம் பண்ணது என்ன கிளைம் பண்ணுறாரு, இழந்த சக்தியை மீட்டெடுப்போம், அப்புறம் வந்து என்னென்னமோ சொன்னார். இப்போ அவர் சொல்கிற மீனிங் இழந்த சக்தியை மீட்டெடுப்போம் அப்படின்னா ஆண்மை குறைவை பற்றி பேசுகிறாரா, இல்லை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறகுன்னு சொல்கிறாரா, என்னன்னு தெரியாமல் அவர் அந்த எருமைக்கவலம் பண்ணதுனால தான் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த அடி வாங்குச்சு. இப்போ நம்ம நண்பர் வந்து ஒரு ஜொமேட்டோவில் வந்து க்ளவுட் கிச்சன் மூலமாக வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த சேனலில் பார்த்துட்டு ஒரு ஐடியா எடுத்தார். இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் வச்சு சாப்பிட்றீங்களா சர்க்கரை நோய்க்கு, இதை வந்து நான் சேல்ஸ் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னாரு. அதை பற்றி நாங்கள் பேசுனதில் வந்து இந்த பிளேட்டில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நான் கையில் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தினை அரிசி பீன்ஸு சாதம். தினை அரிசியை பீன்ஸோடு சேர்ந்து சமைச்சது. மொத்தம் வந்து அதில் ஒரு 200 கிராம் இருக்குது. இதில் கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் போட்டிருக்குறோம். அதுக்கு பக்கத்து கப்பில் எதிர்த்தாப்பில் இருக்கிற மஞ்சள் கலர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டை. அதில் ஒரு 150 கிராம் வந்து பீர்க்கங்காய் போட்டு பண்ண முட்டை பொரியல். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 150 கிராம் தயிர். இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் சிக்கன், கொஞ்சம் அதில் குழம்பு போட்டிருக்கு. இப்போ இந்த பிளேட்டை தான் வந்து அவர் சேல்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறார். லோக்கலில் மெஸ் மாதிரி வச்சு இந்த ஜிம் போகிற பசங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம், அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணுறாரு. நான் அதை வந்து அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன், தயவு செஞ்சு வெளிப்படையாக செய்யுங்க. நீங்கள் வந்து எதையும் கிளைம் பண்ணாதீங்க. இப்போ வந்து அவர் அந்த எருமக்கவலத்துக்காரர் பண்ண மாதிரி வந்து ஆண்மை பலம் கிடைக்கும் அந்த அதெல்லாம் சொல்லாதீங்க. இது ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் இதில் சேர்க்கிற பொருள் எல்லாமே வெளிப்படையாக இருக்குது. ஓரளவுக்கு ஜிம் போகிறவங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குன்னு தெளிவாக தெரியும். சிக்கன் இருக்குது, முட்டை இருக்குது, பீர்க்கங்காய் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து தினை அரிசி சாதம் இருக்குது, 150 கிராம் தயிர் வச்சுருக்கிறோம். தயிர் வந்து இந்த கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் மொத்த மேக்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1250 கேலரிஸ் இருக்கும் மொத்த பிளேட்டில். ப்ரோட்டீன் வந்து 90 கிராம், கார்போஹைட்ரேட் வந்து 70 கிராம் இருக்கும், ஃபேட் 60 கிராம், ஃபைபர் வந்து 14 கிராம் இருக்கும். இதில் நான் சொன்னதில் வந்து ஒரு 5 கிராம் 10 கிராம் கூடவோ குறைவாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் அக்யூரேட்டாக வந்து ஒரு பொருளை ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ஒரு பொருளை வந்து நீங்கள் லேப் டெஸ்ட்டுக்கே கொடுத்தீங்கனாலும் அதில் வந்து நீங்கள் ஒரு முட்டையை கொடுத்து இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளவு மேக்ரோவில், அதுக்கடுத்து நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் நீங்கள் தனித்தனியாக எடுத்திங்கன்னா ஒரு முட்டையில் 4 தடவை டெஸ்ட் எடுத்தீங்க, 4 தடவை வெவ்வேறு ரிப்போர்ட் வரலாம். ஸோ ஓரளவுக்கு தான் மேட்ச் பண்ண முடியும், அக்யூரேட்டாக நீங்கள் லேப்லேயே எடுக்க முடியாது. அப்போ நான் சொல்கிறது வந்து இந்த மொத்த பிளேட்டில் 1250 கேலரிஸ் இருக்குது. இப்போ யாராவது ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பிளேட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ அதைத்தான் நாங்கள் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து இதை எங்கே விற்பனை பண்ணலான்னா சரவணம்பட்டிங்கிற ஏரியா, அங்கே வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கே அவர் கொஞ்சம் நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதை மிஸ் மாதிரி வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ கேட்டார் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு. நான் தான் சொன்னேன் டைனோசர் கவலம்னு வைங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி எருமக்கவலம்னு ஒரு ப்ராடக்ட் விற்றுட்ருக்குறாங்க, நீங்கள் வந்து டைனோசர் கவலம்னு இதுக்கு பேர் வைங்க அப்படின்னு. அப்புறம் டைனோசர் கவலத்தில் வந்து இன்னொன்று முக்கியமானது வந்து, நீங்கள் எருமக்கவலம் வீடியோஸில் போய் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை சாப்பிட்டு கிட்னி போகாதுன்னு என்ன கேரண்டி அப்படின்னு எருமக்கவலத்தை பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து வெளிப்படைத்தன்மையை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு நேரம் என்ன சொல்கிறாரு, வெல்லம் போட்டிருக்கிறேன், திப்பிலி, மிளகு, ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கு. திப்பிலி, மிளகு, ஏலக்காயெல்லாம் வாசனை பொருட்கள், அதனால் வந்து உங்களுக்கு பெரிய வந்து உடம்புல பெரிய சக்தியெலாம் கிடைக்காது. ஆனால் இப்போ இந்த டைனோசர் கவலத்தில் வந்து வெளிப்படையாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 முட்டை இருக்குது. ஒரு முட்டைக்கு 6 கிராம் ப்ரோட்டீன்னா 5 முட்டையில் 30 கிராம் ப்ரோட்டீன் கண் முன்னால் இருக்குது. அதே மாதிரி 1/4 கிலோ சிக்கனில் வந்து ஒரு 50 கிராம். இப்போ ரெண்டும் சேர்ந்து வந்து 90 கிராம் ப்ரோட்டீன். நீங்கள் வந்து இதை தினை அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்குது. ஃபைபர்லேயே வந்து ஸ்லோ ஃபைபரு, நல்ல ஒரு தரமான ஃபைபர் இருக்குது. கண் முன்னால் வந்து இருக்குது. இப்போ ஒரு ஜிம் போகிறவங்களை காட்டி இந்த பிளேட்டை காட்டினீங்கன்னா அவங்க கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு. 1/4 கிலோ சிக்கனும் 5 முட்டையும் பார்த்தீங்கனாலே இது வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வாங்குவாங்க. அப்போ இந்த டைனோசர் கவலத்துக்கு வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குது. இதில் வந்து எதையுமே வந்து தெரியாத ஒரு பொருளை சேர்க்கலை.
ஆனால் எருமை கவலத்தில் வந்து என்னத்தை கலந்தாருன்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் பிரச்சனை. அதனால் வந்து இந்த டைனோசர் கவலத்தில் அந்த பிரச்சனை கிடையாது, வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஸ்பெஷல் லைசன்ஸ் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம எதுவும் கிளைம் பண்ண போகிறது கிடையாது. இந்த பிளேட்டை சாப்பிட்டா வந்து அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு எதுவும் சொல்ல போகிறது. ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு எந்த விதமான லைசன்ஸும் தேவை கிடையாது, வெளிப்படையான பொருள். அதே மாதிரி இந்த ஒரு பிளேட்டில் வந்து வெளிப்படைத்தன்மையாக மேக்ரோ தெரியுது. நீங்கள் யார்ட்டும் சொல்லவே தேவை கிடையாது. ஒரு ஜிம் போகிறவங்க, ஒரு ஜிம் மாஸ்டர், ஒரு நியூட்ரிஷனை இதை காமிச்சு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க இது இவ்வளோ தான் மேக்ரோ இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து முக்கியமானது வந்து எருமை கவலத்தை வந்து மக்கள் ஏன் அந்த அளவுக்கு வெறுத்தாங்க அப்படின்னா, ஒரு கிலோ வந்து எவ்வளோ சொல்கிறாரு, 6000 7000 சொல்லி விற்கிறாரு. அப்போ நான் வந்து இவர்கிட்ட என்னோடய நண்பர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பேராசைப்பட்டு மக்கள் வாயிலையும் வயிற்றுலையும் வாங்கிக்காதீங்க, சாபத்தை வாங்கிக்காதீங்க. இது ஒரு பிளேட் வந்து நாங்கள் மொத்தமாக பேசி என்ன விலைக்கு அவர் விற்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ணுறப்போ வந்து 1/4 கிலோ சிக்கன் வந்து இன்றைக்கி 60 ரூபா வருது. 5 முட்டைக்கு ஒரு 30 ரூபா வைங்க. காய்கறி இதெல்லாம் ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபா 130 ரூபா வரும். கேஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்குள்ளே இந்த ரா மெட்டீரியல் முடிஞ்சிடும். ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் வச்சு 200 ரூபாய்க்கு இந்த பிளேட்டை விற்கலாம். இப்போ மொத்தம் வெயிட்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னா, சிக்கன் அந்த குழம்போட 300 கிராம், முட்டை வந்து ஒரு 300 கிராம், 600, இந்த சாதம் வந்து ஒரு 250 850, அந்த தயிரோடு சேர்த்து 1 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஃபுட்டு. இது 200 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு. ஒரு பிளேட்டு விற்றா அவருக்கு வந்து ஒரு எவ்வளோ லாபம் நிற்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி நாங்கள்லாம் வந்து முடிவு பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு சரவணம்பட்டியில் வெளியில் வந்து போஸ்டர் அடித்து விளம்பரம் பண்ணிலாம் பண்ணாமல் தெரிஞ்ச பசங்க, ஜிம் போகிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு 30-40 பேர்த்துக்கு வியாபாரம் பண்ணுறனாரு. உண்மையிலேயே நம்ம சேனலை பார்த்து ஒருத்தர் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே சந்தோஷம். அப்புறம் கடைசியில் நான் சொன்ன பேரையே வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. டைனோசர் கவலம்ங்கிற நல்லா தாங்க இருக்குது, ஜிம் போகிறவங்களாம் இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன டேக்லைன் கூட வைங்க, டைனோசர் பலம் தரும் டைனோசர் கவலம்னு வைங்க அப்படின்னு விளையாட்டாக சொன்னேன். அது உண்மையிலே வந்து சிரிச்சிட்டு இந்த சேனலில் பார்த்துட்டு நீங்கள் யாராவது வேறு ஊர்க்காரங்க கூட யாராவது மெஸ்ஸில் வெளியிலேருந்து வெளியூர் பசங்க வந்து தங்கி நிறைய பேர் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்லாம் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி காம்போ கூட கொடுக்கலாம். இதில் இன்னும் ஒரு கப்பு கீரை பொரியல் கூட ஆட் பண்ணலாம். இல்லை வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த சிக்கனை எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் வந்து பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் விலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு 200லேருந்து 225 ரூபா வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ வந்து இப்போ சரவணம்பட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து டைனோசர் கவலம் வந்து யாருக்காவது கிடைக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு ஆரோக்கிய உணவு சாப்பிடுவாங்க. அந்த ஐடியா வந்து நம்ம சேனல்லேருந்து போச்சு அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷம்தான். அதே மாதிரி வந்து எருமை கவலத்தில் இல்லாத நிறைய ப்ளஸ் பாயிண்ட்கள் இருக்குது. ஏன்னா முக்கியமாக வந்து வெளிப்படைத்தன்மை, ரெண்டாவது வந்து விலை வந்து கரெக்டான விலை. 200 வச்சாங்கன்னு வச்சுக்க, நீங்கள் 30 நாள் சாப்பிட்டிங்கன்னா கூட 6000 தான் வரும். அதே மாதிரி இதை பார்த்தோன்னே மக்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஜிம் போகிறவங்களுக்கு இதை பார்த்தாங்கன்னா இந்த பிளேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து யாராவது வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கும், இந்த மாதிரி மெஸ்ஸில் எல்லாம் பண்ணலாம். முக்கியமாக பெங்களூர்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் நினைக்கல இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சேனல் மூலமாக ஒருத்தர் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு சந்தோஷம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.